VTVயில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா? உடனே நம்ம VTVயை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ அப்டேட்ல நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற பெல் பட்டனை டிங்குன்னு தட்டிடுங்க. வணக்கம். கோலோச்சி முருகன் கோவில், துறையூர். நமது கோவிலின் முக்கியமான மூலவர், எங்கும் அமையாத மிகவும் பரிசுத்தமான அருள்மிகு கோலோச்சி முருகர். அவருடைய கூட சக்தி சூரியனார், பக்தி சண்டிகேஸ்வரர் அவரோட சுயம்புவா எழுந்திருக்கார். வேற எங்கேயுமே இல்லாத ஒரு அமைப்பாக இங்க கோலோச்சி முருகர் அருள்புரிக்கிறார். அதுக்கு என்ன விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரமும் அதுக்கு கதவு திறந்தே இருக்கும். நீங்க தீபம் ஏத்துறது எப்ப வேணாலும் ஏத்திக்கலாம். அவருடைய ராஜ தர்பார்ல கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால அவர் குடும்பத்தோட அம்மா, அப்பா, அண்ணன், அவர் அதாவது அண்ணன் கணபதி, அப்பா சிவன், பார்வதி தேவியோட இங்க காட்சி அளிக்கிறார். அவர் மூணு பேருமே, அதாவது சூரியனார், கோலோச்சி முருகர், சண்டிகேஸ்வரர் 3 பேருமே சுயம்புவா எழுந்திருக்கிற மிக அற்புதமான ஒரு கோவில். இங்க இங்க 6 பேருமே மூலவரா காட்சி அளிக்கிறாங்க. இதுல ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில் காது ரூபத்துல அமைஞ்சிருக்கு. காது ரூபத்துல அமைஞ்சிருக்கிறதுனால நீங்க சொல்றத செவிமடுத்து கேட்பார் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த கோவில எந்த விசேஷம் நடந்தாலும் நண்டு இங்க அருள்பளிக்கும். நண்டு வந்துகிட்டு இருக்கோம். இது இந்த கோவிலுடைய விசேஷமான ஒரு ஸ்தலம். அதே போல ஒவ்வொரு கன்னிமூலையில கணபதி இருக்காரு. கணபதி வலபுரி கணபதி, இடம்புரி கணபதி, சுயம்பு கணபதி அப்படின்னு 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்து கூடயும் ராகு கேது இருக்கு. அதனால இங்க எந்த தோஷம் இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு செதர் தேங்காய் உடைச்சா அந்த தோசை நிவர்த்தி அடைஞ்சிருங்கிறது ஐதீகம். பக்கத்திலேயே ஜானகிராம் சுவாமிகளுடைய அருள்புரிக்கக்கூடிய கீழ்வேலூர் 5 வட்டத்தவனுடைய ஒரு போட்டோ ஒண்ணு இருக்கும். அந்த சாமியோட அருள், அதாவது சாமிஜியோட அம்மா, அவங்க தத்தெடுத்த பிள்ளை, அவங்க அங்க அருள்புரிக்கிறாங்க. அப்படியே வலப்புறமா வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லா சாமியோட உற்சவர் இருப்பாங்க வரிசையா. முதல்ல கணபதியும், 2வது அக்னி தேவியும், 3வது அதாவது அக்னின்னா சூரியன், 4வது குரு, 5வது சிவன், பார்வதி, சனி பகவான் அப்படின்னு வரிசையா எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலுடைய ஜானகிராம் சுவாமியோட துணைவியார் ஜெயலட்சுமி அம்மாவோட புகைப்படம் இருக்கும். அதுக்கப்புறம் சாமி, இப்ப நான் நிக்கிற இடம் சாமியோட ஜீவ சமாதி. இங்க ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய தலைமுடி எங்கேயுமே ஜீவ சமாதி ஃபுல்லா மூடி இருக்கும். இங்க அவர் தலைமுடி வெளிச்சமா அந்த காட்சி அளிக்கிறாரு. அவர் வெளியில இருக்கும். அந்த தலைமுடி ஒவ்வொரு வருடமும்
ஜூன் மாதம் 28ஆம் தேதி அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு அந்த முடியை வந்து நாங்க திருமுடியை வந்து வெளியில காமிப்போம். ஒரு மணி நேரம் வெளியில இருக்கும். அதுதான் இந்த ரூமோட இது. இங்க தினமும் காலையில வந்து அவங்க மனசுல உள்ள குறைய சொன்னாங்கன்னா அது நிறைவேற்றி கொடுப்பாருங்கிறது இங்க உள்ள ஐதீகம். இந்த இடத்தோடைய ஐதீகம். அதுக்கப்புறம் அப்படியே போனீங்க அப்படின்னு சொன்னா வலப்புறம் கால சுக்கர பைரவர் இருப்பார். இடையில வந்து உங்களுக்கு பாம்பன் சாமி அருளிய இது பாம்பன் சாமி அருளிய இது இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து திரும்பினீங்க அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள வந்து பைரவருடைய காலச்சுக்கர பைரவருடைய இது ஸ்தலம் இருக்கும். அந்த அந்த ஸ்தலத்தோட பெருமை அப்படின்னா அவருக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல வந்து நின்னீங்க அப்படின்னா எப்ப இருந்தாலும் அந்த இடம் ஒரு வெப்பமான சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கும். அவருடைய ஹீட் அவருடைய பார்வை படுறதுனால அவர் வந்து ஒவ்வொரு அஷ்டமி பூஜைக்கும் 6 மணிக்கு ரொம்ப விசேஷமான பூஜைகள் நடக்கும். இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம்னா எத்தனை 12 தடவை அந்த அஷ்டமி பூஜையில கலந்துகிட்டா உங்களுடைய பரிபூர்ணமான கடன் எல்லாம் நிவர்த்தி அடைங்கிறது ஐதீகம். அதனால இதுக்கு பேரே வந்து கடன் நிவர்த்தி ஸ்தலம்ங்கிறது பேர். காலச்சுக்கர பைரவனை வந்து வேண்டிக்கிட்டு அங்க கிடைக்கிற புனுக வந்து எடுத்துட்டு போனாங்கன்னா சொத்து பிரச்சனை போகும். அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மகிமை இருக்கு. அவருடைய உடம்புல அவருடைய அந்தரங்க பகுதியில இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு புனுகு நம்ம வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அதே போல வீட்டுல பில்லி சூனியம் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் கையில இருந்து வர்றதுல எடுத்துடலாம். அவர் வயிற்று பகுதியில இருந்து இருக்கக்கூடியதுல நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். அவருடைய தொடைப்பகுதியில இருந்து இருக்கிற அந்த புனுகை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா விற்காத இடம் கூட வித்துரும். அதே போல அவருடைய கன்னத்துல இருந்து எடுக்கிறதுல இருந்தா அவருடைய கன்னத்துல இருக்கிறது வந்து கன்னத்துல இருந்து எடுக்கிற ஒரு புனுகை இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து செல்வ பிரச்சனை, அதாவது படிப்பு பிரச்சனையில இருந்து நமக்கு குழந்தைங்களுக்குள்ள வீட்டு பிரச்சனையில இருந்து எல்லாமே தீர்த்துரும். அதுபோல ஒவ்வொரு அங்கத்துக்கும் அவருடைய புனுகு எடுக்கிறது மிக விசேஷமான ஒண்ணு. அப்படியே நம்ம வந்து மாடிக்கு போனோம் அப்படின்னு சொன்னா அங்க 3 தெய்வங்கள் இருக்காங்க. குரு பகவான், சனி பகவான், குங்குமக்காளி 3 பேர் இருக்காங்க. குரு பகவான் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவருக்கு வந்து அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடந்துட்டு இருக்கும். அதே போல அன்னைக்கு அன்னதானம் நடக்கும். இங்க வந்து சனி பகவான்கிட்ட வந்து சனிக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் நடக்கும். குங்குமக்காளி கிட்ட வெள்ளிக்கிழமை. அதாவது வியாழன், வெள்ளி, சனி 3 நாளும் அவருக்கு 3 பேர்த்துக்குமே ஒவ்வொரு நாளைக்கு அபிஷேகம் நடந்து பூஜைகள் நடந்து அவருக்கு அன்னதானம். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்க அப்படின்னு சொன்னா 3 பேருமே வந்து ஒவ்வொரு நவகிரகத்துல ஒவ்வொரு இடமா இருக்காங்க. நவகிரகத்துல ஒவ்வொரு இடமா இருக்கிறதுனால உங்களுக்கு இங்க உள்ளதுல வந்து நவகிரக பூஜை எல்லாமே இங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ராகு, கேது, சூரியன், சந்திரன், செவ்வாய், முருகன் வந்து செவ்வாய், இவர் பைரவர் வந்து சுக்கிரன், சந்திரன் வந்து ஐயப்பன் அப்படிங்கிறதுனால நவகிரகங்களும் தனித்தனியா ஒவ்வொரு ரூபத்துல அருள் பிடிக்கிறதுங்கிறது இங்க ஐதீகம். அதே போல இங்க வந்து திருப்பி போனீங்கன்னா அந்த மூலையில வந்து ஐயப்பன் ஸ்தலம் இருக்கும். ஐயப்பன் வந்து புலிவாகனத்துல இருக்கிறது வந்து வேற எங்கேயுமே கிடைக்காத ஒரு அருள் பிரசாதமா இங்க வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. 18 படி மேல உட்கார்ந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. மிக அற்புதமான ஒரு சக்தி. ஒவ்வொரு ஐயப்ப முதல் நாள் அன்னைக்கு அங்க பூஜை நடக்கும். அதாவது தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு அன்னைக்கு ஒவ்வொரு நாளுக்கும் அங்க வந்து அபிஷேகங்கள் அன்னதானம் நடந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானுக்கு எப்படி அபிஷேகம் நடக்குதோ அதே போல இங்க அவருக்கு வந்து ஒவ்வொரு ஐயப்பனுடைய திருநாள் அன்னைக்கு அவருக்கு அபிஷேகங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதே போல அன்னதானமும் அதே போல நடக்கும். அது போல நம்ம கோயிலுடைய அனைத்து சுவாமிகளுக்கும் இங்க வந்து மிகப்பெரிய விசேஷங்களும் நல்ல இது நடந்துட்டு இருக்கும். அதே போல உங்களுக்கு வந்து கந்த சஷ்டி இங்க ரொம்ப விசேஷமா நடக்கக்கூடிய ஒரு இது பெரிய விழாக்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முருகனுக்கு உள்ளாக அத்தனை விழாக்களும் இங்க மிக சிறப்பா நடக்கும். அன்னதானங்கள் நடக்கும். சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சிக்கு 5008 பால் குடம் வந்து சனிப்பெயர்ச்சிக்கு ஊற்றுவாங்க. அதே போல குரு பெயர்ச்சிக்கு மேல வந்து 5008 பால் குடம் இருக்கும். அதே போல வந்து கந்த சஷ்டிக்கு 7 நாள் விரதம் இருந்தா இங்க வந்து 7 நாள் விரதம் இருக்கிறதுல வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு. இந்த ரூமுக்கு அடுத்த ரூம்ல இருக்கிறது வந்து பள்ளியறை. வள்ளி தெய்வானையோட உற்சவர் வந்து முருகர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து நைட்டு பால் வைப்போம். கல்யாணம் ஆகாதவங்க கொண்டாந்து ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க. காலையில குழந்தை இல்லாதவங்க யாராவது வாங்கிட்டு போவாங்க. அது எப்போதும் நடக்கக்கூடிய ஒண்ணு. சஷ்டி பூஜை அன்னைக்கு
இங்க தீபாவளிக்கு அடுத்த நாள்ல இருந்து பெரிய ஒரு 7 நாள் விழாவாட்டம் இங்க நடக்கும். அப்ப வந்து மிகப்பெரிய ஒரு விழா வந்து அதுதான் சஷ்டி விழா சொல்லுவோம். அந்த சஷ்டி விழால ஃபுல்லா ஃபுல் எந்த விதமான சாப்பாடும் இல்லாம முழு மூச்சோட விரதம் இருக்கக்கூடியது. வெறும் பால் மட்டும்தான் ஒரு நாளைக்கு சாப்பிடுவோம். அந்த இங்கே இருந்து இருப்பாங்க கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இருந்து ஒவ்வொரு காலமும் ஒரு 200 பேராவது குழந்தை பாக்கியமும் கல்யாணமும் பெறுறதுக்கு இந்த கோயில்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. லட்சம் பேர் வந்து இங்க கல்யாணம் பண்ணுவாங்க. அது இங்க கல்யாணம் பண்றது ரொம்ப விசேஷங்கிறது நம்ம கோயிலுடைய இது. ஒவ்வொரு ரவுண்டு போட்டிருக்கிற இடத்துல எல்லாம் ஒவ்வொரு கல்யாணம் நடக்கும். இங்க ஒரு விசேஷமா இருக்கும். அது வந்து நம்ம கோயிலுடைய பிராப்தம். இங்க கல்யாணம் நடந்தா குழந்தை பாக்கிய நிச்சயங்கிறதும் ஒரு ஐதீகம். இதுதான் நம்ம கோயிலுடைய ஸ்தல வரலாறு. முக்கியமா சொல்லணும்னா நம்ம ஜானகிராம் சுவாமிகள் இவர் தான் இந்த கோயிலை நிர்மாணிச்சாரு. இவருடைய அனைத்து அருளும் இங்க வந்து இந்த ரூம்ல கிடைக்கும். இது என்ன இவருடைய இது பராபலம் அப்படின்னா 1500 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணவர். இவருடைய 1500 கோயில் வந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பாலடைந்த கோயில் எடுத்து கும்பாபிஷேகம் பண்ணி மிகப்பெரிய ஒரு எந்த இயற்கையா என்ன பார்த்த உடனே சொல்லக்கூடிய ஒரு அருள்ல இருந்த ஒரு சுவாமிஜி அவங்க வந்து இங்க சமாதியா இருக்காங்க. இவருக்கு தான் வந்து இங்க வந்து முதல் பூஜை நடக்கும். இவருடைய அந்த அனுகிரகத்துலதான் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். இவர் வந்து இவரை கும்பிட்டுட்டு போனோம்னா எல்லாமே நல்லபடியா நடக்குங்கிறதுனால காலையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க வந்து தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன மரக்குறையோ இங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா உடனே இது நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தலமா இந்த இடம் இருக்கும். அதனால கோலச்சி முருகனுடைய அருள் பெறுறதுக்கு அனைவரும் வாங்க அப்படின்னு இந்த கோயில் ட்ரஸ்டி சார்பாக கூப்பிடுறேன். என்னுடைய பேர் கதிரவன். நான் அந்த கோயில நிர்வாக அரங்காவலரா இருக்கேன். அம்மா வணக்கம்மா, உங்க பேருமா? என் பேர் கோகிலா. நீங்க எங்க இருந்து மாறீங்க? நாங்க துறையூர் எரகுடியில இருந்து வரோம். புளியஞ்சோலை மெயின் ரோட்ல எரகுடிங்கிற கிராமத்துல இருந்து வரோம். ஓகேம்மா, நம்ம கோயிலோட சிறப்புகள் என்னம்மா? இந்த கோயில்ல வந்து நிறைய கல்யாணம் பண்ணுவாங்க. முருகனுடைய அருள் நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வருவாங்க. நீங்க இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க இன்னைக்கு விளக்கு பூஜைக்காக வந்திருக்கோங்க. பையனுடைய வேண்டுதலுக்காக விளக்கு பூஜைக்கு வந்திருக்கோம். பையனுக்கு என்ன வேண்டுதல்? முருகனுடைய பக்தர் நானே. எங்க பெரிய பையனுக்கு வந்து செவ்வாய் அப்படி ஒரு தோஷம்னு சொல்றாங்க. செவ்வாய்ங்கிறது தோஷம் கிடையாது, முருகனுக்கு வசந்ததுன்னு சொல்லுவாங்க. எங்க பெரிய பையனுக்கு 7 வருஷமா நாங்க பொண்ணு பார்த்தோம். எங்கேயும் செட் ஆகல. கடைசியில முருகனுடைய அருள்னால செவ்வாய் தோசை பொண்ணே திருச்சியில கல்யாணம் பண்ணோம். வயலூர் முருகன் கோயில்ல. 1 வருஷத்துலயே பையன் பிறந்துட்டான். முருகன் பேரை பையனுக்கு வச்சிருக்கோம். இப்ப சின்ன பையனுக்கு முருகனுடைய அருள்னால பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். செட் ஆயிரும் போல இருக்கு. முருகன் தான் பதில் சொல்றது. முருகன் இந்த குத்து விளக்கு பூஜையில முடிச்சா எனக்கு ஒரு அதுல நிம்மதி கிடைக்கும்னு நான் அந்த குத்து விளக்கு பூஜைக்காக கலந்துக்கிறேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. எங்களுக்கு டீம் சார்பாக நாங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து விளக்கு பூஜைக்காக இங்க கூடியிருக்கோம். விளக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு இருண்ட ஒரு இடத்த வந்து நம்ம வந்து வெளிச்சம் உண்டாக்குறது. நம்ம வெளிச்சமா தெரியுது, நம்ம பாக்குறோம் இல்லையா? இருட்டான இடத்துல நம்ம பார்க்க முடியாது. விளக்குங்கிறது வெளிச்சமான இடத்த பார்க்க முடியும். ஏன் சூரியன் இப்ப வந்து நம்ம வந்து மிகப்பெரிய விஷயமா கொண்டாடுறோம்னா சூரியன் நமக்கு வெளிச்சம் கொடுக்குது. சூரியன் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம இருட்டை தான் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த வெளிச்சத்துலதான் நம்ம இயற்கையில உள்ள அனைத்து மாற்றங்களும் நிகழ்வுது. அதனால அந்த வெளிச்சத்தை உண்டாக்குற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து மகத்துவமானது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில இன்றியமையாது. அதை வந்து நம்ம நவக்கிரகத்துல வந்து ஏன் விளக்கு வந்து இன்றியமையாதுங்கிறது, ஒரு விளக்குலயே ஒரு அகல் விளக்கு அப்படிங்கிறது வந்து சூரியனுடைய தத்துவத்துல அகல்ங்கிறது விளக்குங்கிறது சூரியன். அது ஊட்டக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது, அதாவது நெய்யோ எண்ணெயோ, அது வந்து உங்களுக்கு வந்து சந்திரன். அது திரி வந்து உங்களுக்கு திரியோட அந்த ஜுவாலை வரக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, அந்த ஜுவாலை வந்து செவ்வாய், திரி வந்து புதன். அந்த விளக்கு வந்து எரியும் போது கொடுக்கக்கூடிய வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சம் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கிறது வந்து குரு. அது நடுவுல இருக்கிற அந்த கருப்பு இருக்கு இல்லையா, அது அந்த கருப்பு நிழல் தெரியுது இல்லையா, வெளிச்சம் வந்தா நிழல் தெரியுது, அது வந்து ராகு. அதோடைய வெளிச்சம்ங்கிறது கேது. இப்ப உங்களுக்கு என்ன வரல, சுக்கிரன் வரல. சுக்கிரன் வந்து அந்த எரிஞ்சிட்டு வர அந்த குறையுது இல்லையா, அது வந்து சுக்கிரன். உள்ளுக்குள்ள அந்த திரி வந்து புதன். எரிஞ்சு முடிச்சோன்னா இருக்கக்கூடிய அந்த கறி இருக்கு இல்லையா, அது வந்து சனி பகவான். அதனால விளக்குல வந்து நம்ம நவகிரகத்தை கொண்டு பண்ணணுங்கிறது தான் வந்து விசேஷமான ஒண்ணு. அதனாலதான் நம்ம வந்து விளக்க எந்த திசையில் எரியுதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இந்த விளக்கு ஏத்தணும் அப்படின்னா இந்த 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 இடத்துல இருந்து நமக்கு வெளிச்சம் வருதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா திசையிலையும் வெளிச்சம் பரவக்கூடியதான் விளக்கு. அதனாலதான் புகழ் வந்து எல்லா இடத்துலயுமே
பரவணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய விளக்கு ஏத்துறோம். விளக்கு ஏத்துனா அவ்வளவு சுவிட்சம் இருக்கிற இருண்ட இடத்த எல்லாமே வந்து வெளிச்சம் கொடுக்கறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் மறைஞ்சிடணுங்கிறதுக்காக அந்த விளக்கு நம்ம வந்து ஏத்தி விளக்கு பூஜை பண்றோங்கிறது ஐதீகம். சரியா? மேம் வணக்கம், உங்க பேரு? சுபலட்சுமி. அம்மா வணக்கம், உங்க பேருமா? என் பேர் கமலா. உங்க பேரு? கோகிலா. நீங்க எங்க இருந்து வரீங்க? துறையூர் தான் சார். துறையூர். நீங்க? துறையூர். நீங்க துறையூர் தானா? சொல்லுங்க, விளக்கு பூஜைக்காக வந்திருக்கீங்க. விளக்கு பூஜை எதனால பண்றாங்க, பண்ண என்ன நன்மை? விளக்கு பூஜை பண்றது வந்து ஹஸ்பண்ட்ஸ் நல்லா இருப்பாங்க, ஃபேமிலியே கொஞ்சம் நல்லா இருக்கும், குலதெய்வத்தை நினைச்சு சாமி கும்பிடுறதா விளக்கு பூஜைன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுமா, நம்ம கோயிலோட சிறப்புகளை பத்தி சொல்லுங்க. கோலத்து முருகன் கோயில் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து புகழ்பெற்று விளங்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா நல்ல இருந்து இந்த கோயில் நல்ல சிறப்பா எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம இந்த கோயிலுக்கு வந்தா கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடன் பிரச்சனையும் பைரவர் பூஜை பண்றாங்க, கால பைரவருக்கு அஷ்டமி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாசம் மாசம் தேய்பிர அஷ்டமி ரொம்ப விசேஷமா இருக்கும். நீங்க பாட்டு பாருன்றீங்களா? பாட்டு. அருட்பெருஞ்சோதியே ஆறுமுக வேலனே மலை மேல நின்ற முருகா, சிவகாமி நேசனே என ஈன்ற அப்பனே தில்லைவாழ் நடராஜனே, அரஹரா முருகையா என்ற சத்தம் அனுதினமும் முருகையா நான் மறவேன், சிவ சிவா முருகையா என்ற சத்தம் சிந்திதனில் முருகையா நான் மறவேன், ஒதினாலு முருகையா என் குருவே ஒரு நாலு முருகையா நான் மறவேன், பாடி வைத்த முருகையா என் குருவே பல நாலு முருகையா நான் மறவேன், திருப்போரூர் முருகையா நெடும்பாதையிலே திரும்புது பார் முருகையா காவடிகள், காவடியை முருகையா தோளில் வைத்து பழனி மலைக்கு முருகையா நான் வாரதெப்போ, தூக்கி வைக்கும் முருகையா உன் கால்களுக்கு துத்திப்போ முருகையா ஜல்லடமாம், அரஹரா முருகையா வடிவேலனே சண்முகா, கந்தனுக்கு அரோகரா கடம்பனுக்கு அரோகரா. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே குணநிதியே குருவே சரணம், குறைகள் களைய இதுவே தருணம், உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றிலே வளமும் வந்தாய், கணநாதனையே மாதனியை உண்டாய், கதிர்வேலவனின் கருத்தில் நின்றாய், விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. ஓகேமா, ரொம்ப அருமையா பண்ணீங்க. ஸோ எங்களோட டீம் சார்பாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி.
மேகமாய் மழை ஊற்றுவாயே வாராத போதும் வரமாகும் வேளா கரம் நீட்டியே அருள் ஊற்றுவாயே தேடாத போதே கண்முன் தோன்றுவாயே வாடாத போதே கண்ணீர் ஆற்றுவாயே என் தேடலும் காலடி நான் தேடினேனே மரபும் பூவடி என் கைப்பிடி தான் சேரேனோ கதிரேனா வடிவேனா இங்கு தீயோடு கழுவேற்று என் வேலையா வந்து இல்லாதை வேலேற்று என் வாழையா கண்டு கொள்ளாரை நீ மாற்று பொன் வேலையா கொண்டு செய்வோரை தினம் காக்கும் செவ்வேலையா எங்கு பார்த்தாலும் உன் உருவம் தான் வேலையா எது நடந்தாலும் உன்னாலே தான் முருகையா தேவர் குலம் பார்த்த சிறு பிள்ளை நீராதையா இன்னும் உனக்கில்லை வேறாரும் கீழே ஐயா ஆறாக பாலாக ஊற்றிட தேனாக பூமாலை சூட்டிட ஓங்கார உன் ரூபம் பார்த்திட வந்தோமையா சாதனம் பூசிய காதலின் திருமுக தரிசனம் காணவும் வரமருள்வாயே யாகமும் தொடங்கிட மேகம் பொழிந்திட தீபத்தை ஏற்றிட கரம் தருவாயே தட முற்றும் தட விலகிட எழுமுருகா திட்டிடி கொட்டும் இடி முழங்கிட திருமுருகா சரவணனே வேல்முருகா
Yeah!